பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. ஏய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? திரும்ப திரும்ப வந்து கடுப்பேத்திட்டே இருக்க. நான் நாளைக்கு கிளம்ப போறேன். சாம் இனியா கையில வளையல் மாட்ட போனதே உன்னால பார்க்க முடியல. நீ ஏற்பாடு பண்ணிருக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா சாம் இனியா கையில என்கேஜ்மெண்ட் ரிங்கே மாட்டுவான். அதை மட்டும் உன்னால பார்க்க முடியும் நீ நினைக்கிறியானே? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். என்கேஜ்மெண்ட்னு ஒண்ணு நடந்தா ரிங் மாத்தி தான் ஆகணும். இதுக்கு மேல உன் விருப்பம். நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். அதான் கம்மிங் சண்டே இனியாக்கும் சாம்க்கும் நிச்சயதார்த்தம் இருக்கலாம், முடிச்சுட்டே போலாம்லாம். இல்ல, உன் மேல இருக்க பாசத்துல நான் இதை சொல்றேன்னு நினைக்காத. உனக்கு தான் இனியாவை ரொம்ப பிடிக்கும்லாம். இனியாவோட என்கேஜ்மெண்ட்டை பார்க்கணும்னு உனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும்லாம். அதனாலதான். இனியாவோட நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லானே, இனியாவோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஆசைதான். அப்புறம் என்ன, இருந்து பார்த்துட்டு போலாம்லாம். ஆசைதான் சொன்னதான். ஆனா சாம்க்கு இனியாக்க நடக்க போறத பத்தி நான் பேசல. இனியாக்கு உன் கூட நிச்சயதார்த்தமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், அதை பாக்குறதுக்கு தான் ஆசை. ஒருவேளை இனியாக்கு சாம் கூட தான் கல்யாணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஊருக்கு கூட வர மாட்டேன். அப்பனா நீ வரவே வேண்டாம், அங்கே இருந்துரு. நீ என்ன இசைன்னு கூப்பிட்டதை விட அம்மூன்னு கூப்பிட்டதானே அதிகம். எப்படி இந்த ஒரு வருஷமா எப்போ மறுபடியும் நீ என்ன அம்மூன்னு கூப்பிடுவான்னு நான் காத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் என் வாட்ஸ்அப்ல என் அண்ணன் பேரன் இனியா பேரன் போட்டு கல்யாண பத்திரிக்கை வரான்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அண்ணே, இது ரெண்டும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் என்ன அம்மூன்னு நீ கூப்பிட்டுட்டு பழைய மாதிரி எனக்கு அண்ணனா வருவேன். அதே மாதிரி இனியாக்கு உனக்கு தான் கல்யாணம்னு எனக்கு செய்தி வரும். என்னைக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் எனக்கு வருதோ அன்னைக்கு தான் இனிமே நான் ஊருக்கு வருவேன். அப்படி ஒரு நியூஸ் வராம சாம்க்கு இனியாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த ஜென்மத்துல இந்தியாக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அட அன்பு, என் அண்ணா கூட ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா பேச விட மாட்டாரு. வாங்க அங்கிள், நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல அன்பு, ஒரு ஆளை பாக்குறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல பார்க்கிங் ஏரியால உங்க வீட்டு கார் நின்னுச்சு. உன் ஆசை தங்கச்சி வேற வந்திருக்கா. நீ வேற உன் மாமன் பொண்ணுக்கு என் பையனுக்கு வேற கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்ட. இவ்வளவு பெரிய மாலுக்கு வந்திருக்கீங்கன்னா எப்படியும் இளசுங்களா தான் இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க தான். என்னப்பா தங்கச்சியை கூட்டிட்டு ஷாப்பிங்கா? இந்த ஆளுக்கு நக்கல் கொஞ்சம் கூடி போச்சு. நான் மட்டும் உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். அப்படி மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த ஆள் உடம்புல இருக்க மொத்த கொலஸ்ட்ராலே அடக்குறேன். என் அண்ணனை என்னைய பிளான் பண்ணி பிரிச்சது மட்டும் இல்லாம நக்கல் நையாண்டி பேச்ச உனக்கு கேக்குது. இப்ப வேணா இந்த ஆள்கிட்ட நான் அமைதியா போலாம். ஒரு நாள் எனக்கு ஒரு நேரம் வரட்டும், மொத்த கொழுப்பையும் குறைக்கிறேன். இல்ல அங்கிள், இசைக்காக மட்டும் வரலாம். இனியாவா சாம ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட்டிங் அங்கிள். ஓ, என் பையனும் வந்திருக்கானா? சரி சரி சரி, எல்லாரும் வந்திருக்கீங்க போல. ஆமா அங்கிள், நாங்க 4 பேரா வந்தோம். அப்படியா? சரிப்பா, சரி சரி. நான் மட்டும் சாம்க்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். இந்த ஆளுக்கு அப்புறம் இருக்கு. நீ ஃபீல் பண்றத பாக்குறதுக்கே என்னால முடியல அன்பு. பரவாயில்ல, எப்படியும் இங்கிருந்து 100-150 அடி தான் இருக்கும். குதிக்கிறதா ஐடியா இருந்தா தாராளமா குதிக்கலாம். என்ன சாம் உனக்கு கிண்டலா இருக்கா? அப்புறம் இத்தனை ஃப்ளோருக்கு மேல இருந்து கீழே பாத்துட்டு நிக்க. அன்பு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா சாம். எனக்கு நீ வளையல் போட வந்த பத்தியா அவனுக்கு என்னமோ டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்னதான் நான் எல்லாத்துலயும் போல்டா இருந்தாலும் அன்பு விஷயத்துல மட்டும் அன்பு ஃபீல் பண்ணாலோ இல்ல அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலோ என்னால தாங்கிக்கவே முடியாது சாம். உனக்கே தெரியும்ல. சோ நான் அன்பு கிட்ட நாம பண்றது டிராமான்னு போய் சொல்ல போறேன். அப்புறம் என்ன உனக்கு காமெடியா இருக்கா? இல்லம்மா, நீ சீரியஸா பேசிட்டு நிக்க, நானும் சீரியஸா தான் கேட்டுட்டு நிக்கேன். நான் போய் அன்பு கிட்ட இதெல்லாம் டிராமா தான், நீ ஃபீல் பண்ணாத, சாம் என் கையில வளையல் எல்லாம் போட்டு விடலன்னு சொல்ல போறேன். அப்புறம் அதான் சொல்றேன்ல, ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. உண்மை தெரிஞ்சாலாவது அவன் ஃபீல் பண்ணாம இருப்பான். ஆமா, உனக்கு தோணுனதுலயே நான் தப்பு சொல்ல வரல. கரெக்ட் தான். நீ தாராளமா அன்புகிட்ட இதை போய் சொல்லு. ஏன்னா எனக்கும் அதுதான் சரின்னு படுது இப்போ. சாம், ஆமா இனியா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நீ போய் அன்புகிட்ட இதெல்லாம் டிராமா தான், சாம் அவன் ஃப்ரெண்டுக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு வளையல் போட்டு விடுவானா இல்ல என்கேஜ்மெண்ட் ரிங் தான் மாத்துவானா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லு. சாம் அப்படி எல்லாம் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான். நீ ஃபீல் பண்ணாம இருன்னு அவனுக்கு ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லிட்டு வா. கிண்டல் தானே பண்ற? ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ இப்படி எல்லாம் சொல்றதுனால கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும். வர சண்டை என் கையாலேயே உன் கைக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க போட வைப்பான். அதுக்கும் உனக்கு சம்மதானா? தாராளமா அவன் கிட்ட போய் சொல்லு. என்ன பதற? சைக்கோ வாயினியா நீ? படிச்சிருக்க தானே? இங்க பாரு, அவன் மனசுல நீ தான் இருக்க. அவன் மனசுல நீ இருக்கிறதுனால மட்டும்தான்
நான் கூட யோசிச்சேன் இனியா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத இவனுக்கு எப்படி ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அவ கண்ணை பார்த்து அவ மேல லவ் வந்திருக்கோன்னு நான் கூட அடிக்கடி யோசிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் புரியுது, உன் மேல அவனுக்கு மறைமுகமா காதல்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத அதை மறைச்சிட்டு இருந்ததுனாலதான் உன் முகத்தை மூடி உன் கண்ணை மட்டும் பார்த்ததும் அவனுக்கு அந்த காதல் வெளியே வந்திருக்கு. இப்ப நான் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சதும் அதை பார்த்த உடனே இப்பதான் அவன் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல நாங்க 2 பேரும் டிராமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு கூடவே இசை எங்களுக்கு ஹெல்ப் பண்றான். எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட உளறு, வர சண்டே மொத்தமா முடிச்சு விட்டுருவான். எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்க நீ, அன்புங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப வீக்கா இருக்க. கொஞ்சம் அமைதியா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருனியா. கமிங் சண்டேக்கு முன்ன அவனா வந்து அவன் காதல உன்கிட்ட தெரியப்படுத்துவான். நீதான் அவனுக்கு எல்லாமேன்னு அவன் புரிஞ்சுப்பான். அவன் ஏற்பாடு பண்ணிருக்க இந்த கல்யாணம் எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு அவனே புரிஞ்சுப்பான். இசை போனதை நான் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் இருக்கேன். என் கல்யாண விஷயத்துல என் அம்மா அப்பா பேச்ச கூட நான் கேட்க மாட்டேன்னு அன்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இனியா, நீ அன்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நாள் இது காதல் இல்ல பாசம் நீ உணர்ந்துருவ. அப்படி உணரும் போது நீ உன் வாழ்க்கையை இழந்துருவன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். ஆக மொத்தம் நாம 2 பேரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் அவன் யோசிக்கிறான். எனக்கு புரியுது சாம். ஆனா இந்த டிராமாவை எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. ஒருவேளை இது என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சுன்னா எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் நீ தலை குனிற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே நீ இசை மூலமா நிறைய அவமானத்தை சந்திச்சுட்ட. இதுல மறுபடியும் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக நீ தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது சாம். இனியா, அப்போ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எல்லாமே இசைதான் எல்லாமே இசைதான்னு என் வாழ்க்கையை அவ மட்டும் தான் நினைச்சிருந்தேன். அதனால அவ கொடுத்துட்டு போன வழி எனக்கு ரணம் மாதிரி இருந்துச்சுதான். இதுவும் என்னோட சுயநலத்துக்காக தான். ஆனா இது என் 2 ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. இதுல நான் தலை குனிஞ்சனா அது என்னோட வெற்றி. அது மட்டும் இல்ல, இதுல நீங்க 2 பேரும் சேரணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டு இதை பண்றேன். கண்டிப்பா இது எனக்கு தலை குனிவு மாதிரி இருக்காது. அதனால நீ கண்டதையும் போட்டு யோசிக்காம எப்படியும் அன்பு கூட நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சியோ அதெல்லாம் இப்பவே கனவு காண ஆரம்பி. சாம், அட, உன் மேல நான் ஆசைப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சுன்னா கல்யாண ஏற்பாடு நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் நிற்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இது எனக்கு ஒரு துளி கூட வலிக்க போறதில்ல. ஏன்னா இப்பவும் என் மனசுல இசை மட்டும்தான் இருக்கா. என்ன அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவ நினைவுகளை வச்சு என் வாழ்க்கையை வாழ போறேன். நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதனால என்னோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் இப்படி நீ டல்லா இருக்காதா. நான் தான் சொல்லிட்டோம்ல, உனக்கு அன்புக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு அதுக்கப்புறம் நீங்க வாழ போறதெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷமா கனவு காண ஆரம்பி. கூடிய சீக்கிரமே அது நடக்கும். ஓகே? ம், அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லலாம்ல. ஓகே. இந்த ஸ்மைல் தான் உன்கிட்ட இப்ப அடிக்கடி மிஸ் ஆகுது. சரி எங்கள் 2 பேரும் இன்னும் காணோம். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரி பண்ணி கிளம்பு. இந்த இப்ப பக்கம் பக்கமா டயலாக் பேச வரேன். இரியா, உன் வாயை எப்படி அடைக்கிறேன்னு பாரு. நானும் என் சாமோட அப்பா அங்கிள் அங்கிள்னு கொஞ்சம் மரியாதையா போனா இருக்க கடுப்புல சைலண்டா இந்த ஆள் போனாருன்னா இந்த ஆளுக்கு நல்லது இல்ல. என்னம்மா? இந்த ஆரம்பிச்சிட்டாருல. என்னோட மருமகளே, சாரி சாரி சாரி, அதுதான் இப்ப முடிஞ்சு போச்சுலாம். உனக்கு கொஞ்சமா வேர் போட்டிருந்த அந்த நம்பிக்கையும் மொத்தமா வெட்டி உன் அண்ணன் அழிச்சிட்டான். அப்புறம் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் உன் மாமன் பொண்ணுக்கும் உன் அண்ணனே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. உன் சாம் மொத்தமா இனியா பக்கமா போயிருவானு அவங்க கூடயே நீயே வந்துட்டியா. இப்போ உனக்கு தோணி இருக்குமே சாம் எப்பவுமே உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு. ஐயோ அங்கிள். ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிறான்? என்ன அங்கிள், நான் சாம்க்கு இனியாக்க நடுவுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன் நினைச்சீங்களா? அப்புறம் ஐயா, நான் என்ன சின்ன குழந்தையா? இல்ல, வயசு போக போக சிலருக்கு மூளை மழுங்கிட்டே போகும். அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டீங்களா? உண்மை என்னன்னா அங்கிள், நான் ஷாப்பிங் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன் கூட சாம் வந்தான், சாம் கூட இனியா வந்தா, இனியாக்காக அண்ணன் வந்தான். என்னடி மாத்தி மாத்தி உளர்ற? சத்தியமா அங்கிள், வேணா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். உண்மையாலுமே எனக்கு தான் ஷாப்பிங் பண்ணணும். நீ வந்த உடனே எதுக்கு ஷாப்பிங் பண்ணணும்? அது வந்து அங்கிள், நாளைக்கு நான் அமெரிக்கா கிளம்புறேன்ல. என்ன? நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன்ல. என்ன? அச்சச்சோ அங்கிள், உங்களுக்கு வயசாதாக காதும் கேட்க மாட்டேங்குதேன். இல்ல காதுல தூசு ஏதாவது அடைஞ்சிருச்சா? கொண்டாங்க, நான் ஊதி விடுறேன். ஏய், கத்தாதுங்க அங்கிள். நானும் எத்தனை தடவை தான் அமெரிக்கா போறேன்லான்னு சொல்றது. அமெரிக்கா போறியா? ஆமா அங்கிள், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருங்க. நான் நாளைக்கு கிளம்பணும். இங்க கிடைக்கிற ஸ்நாக்ஸ் அங்க கிடைக்காதுலாம், சில நேரம் சாப்பிடணும் போல இருக்கும். அப்போ என்ன பண்றது அங்கிள்? அதான் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தேன். உன் அண்ணன் தான் வர சண்டே சாம்க்கு இனியாக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கானே, அத பாத்துட்டு போகாம உன் முன்னாள் காதலன் உன் மாமன் பொண்ணு கையில மோதிரம் மாட்டதும் நல்லா பார்க்க முடியாம
சோகமா இங்க இருந்து கிளம்ப போறியா? ஆனா நான் விருப்பப்பட்டாதான் நீ இங்க இருந்து கிளம்பவே முடியும். அதெல்லாம் பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து போனா போதும். நான் ஏற்பாடு பண்ணாதானே நீ அங்க போவ. ரொம்ப தும்புறி அடிச்சா இரியா அங்கிள், எப்படி உங்களை ஏன் வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் உங்க விருப்பம் அங்கிள். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால இந்த கல்யாணம் நின்ற கூடாதுங்கிறதுக்காக நான் கிளம்பலான்னு பார்த்தேன். நீங்க என்னடானா என்னை இங்க வச்சு என் மூலமாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறீங்க. அப்புறம் ஓகே அங்கிள். என்னடி உளர்ற? ஐயே அங்கிள், எப்பவுமே இசை தெளிவாதான் பேசுவான், உங்களுக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத இடத்துல பேச கூட மாட்டான். உங்களுக்கு உதவி செய்யலாங்கிறதுக்காக நான் பேசுறேன் இப்போ. அது எப்படிடி நீ இங்க இருந்தா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? நான் என்ன கல்யாணம் உன் மூலமா நிக்குதுன்னு உன் அண்ணனுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ. அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு அவன் நினைச்சிருக்கான். உன் தலைய உன் அண்ணனே சீவி போடுவான், தெரியும்ல? ஐயோ அங்கிள், நான் காரணம்னு சொன்னனே தவிர எப்படியா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா கல்யாணம் முடியாத வரைக்கும் நான் இங்கே இருக்கணும். சாம்க்கு இனியாக்க நடக்க போற கல்யாணத்தை பார்த்து பார்த்து நான் அழுகணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானா போயெல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன். ஆனா நான் இங்கே இருக்கும்போது சாம்க்கு என்ன பார்க்க பார்க்க பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்பதான் அன்புக்காக இனியா கழுத்துல அவன் தாலி கட்டி ஃப்ரெண்டுக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பான். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பிரியாத்தையை பழி வாங்குறதுக்காக அவங்க பொண்ணையே உங்க வீட்டுக்கு மருமகளாக்கி பழி வாங்கலான்னு நீங்க எவ்வளவு கனவு கற்பனை எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க. இனிமே நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போறது, அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு, கல்யாண பத்திரிக்கை, இதெல்லாம் ஒன்னொன்னா நடக்கும்போது எப்போ நானும் வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்கும். நானும் சாம வரேன் எங்க கல்யாண வாழ்க்கையை பத்தி அவ்வளவு கனவு கொண்டு வச்சிருந்தோம். இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசினதான். நம்மளோட கல்யாண பத்திரிக்கை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நாங்க நிறைய பேசி வச்சிருந்தோம். இதெல்லாம் சாம்க்கு இனியாக்க நடக்கும்போது சாம் என்ன பாக்குற மாதிரி இருக்கும். பழசெல்லாம் சாம்க்கு ஞாபகம் வரும். யாருக்கு தெரியும் அங்கிள், கல்யாணம் நடக்கும்போது ஃபாதர் முன்ன தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இவ்வளோ ஏன் அங்கிள், என் அத்தை வளர்த்த பொண்ணு என்ன பழி வாங்குறதுக்காக என்ன அமெரிக்காக்கு அனுப்பி வச்சுட்டீங்க. கல்யாணமே ஒரு நாடகம் தெரியும் போது என் அம்மா வருத்தப்படுற மாதிரி என் அத்தையும் வருத்தப்படுவாங்க. என் அத்தையை பழி வாங்குறதுக்காக என் அத்தையோட பாசமான பையன் அந்த வீட்டுல இப்ப அன்பை எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அந்த அளவு இனியனத்தான எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் கல்யாண வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கி அவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வச்சுட்டீங்க. இப்ப என் அத்தை பெத்த இனியா அவளை உங்க வீட்டுக்கு மருமகளாக்கி அதுக்கப்புறம் மாமனார் கொடுமையை காட்டலாம் நீங்க நினைக்கிறீங்க. இது எல்லாம் நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அங்கிள். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், சாம்க்கு எனக்கு நடக்கணும்னு நானும் சாம என்னெல்லாம் பேசியிருந்தோமோ அதெல்லாம் சாம்க்கு இனியாக்க என் கண்ணு முன்னமே நடக்கும்போது என்ன பார்க்க பார்க்க சாம்க்கு பழைய காதல் எல்லாம் கூட்டிட்டே இருக்கான். அப்புறம் நீங்க கெட்டி வச்ச கனவு கோட்டைங்க. சாம் மட்டும் தாலியை தூக்கி போட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். யாருக்கு தெரியும் அங்கிள், எங்க பழைய காதல் ஞாபகத்துல என் கழுத்திலே தாலி கட்டினாலும் கட்டிடுவான். ஏன் கதறாதுங்க, நானும் எனக்கு கல்யாணம்னு ஒன்னே நடக்கல. அதுவே உங்க கண்ணெல்லாம் தூறதுக்கு நடந்த ஒரு நாடகம். என் அண்ணனை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தாங்கன்னு நானும் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னடி சொல்ற? சாம் என் கழுத்துல தாலி கட்டிட்டான். சாம் கூட வாழ்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலாம் அங்கிள், வாய்ப்பு இருக்கலாம். அதனால நான் இங்க இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் அமெரிக்கா போயிட்டேன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சாம்க்கும் இனியாக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்களும் அவங்களுக்கு வரப்போற மருமகளை நல்லா கொடுமைப்படுத்தலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? நீ நாளைக்கு அமெரிக்கா கிளம்புற ஏற்பாட நான் பண்றேன். அது ஒருவேளை இவ சொல்ற மாதிரி இந்த பையன் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவானோ? வாய்ப்பு இருக்கு. இவளுக்காண்டி தானே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கான். ஃப்ளோல இனியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ கழுத்துல தாலியை கட்டினாலும் கட்டிடுவான். வேண்டாம் அரசு, உன் வில்லத்தனத்துல இவளே தீய வச்சிருவா போல இருக்கேன். இப்போதைக்கு இவ அமெரிக்காலே இருக்கட்டும். கல்யாணம் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் இவளை இங்க கூட்டு வந்தா சாம இனியாவை பார்த்து பார்த்து அழுதுட்டே இருக்கட்டும். ஆமாமா, நான் தான் அழ போறேன். நான் சந்தோஷமா இங்கிருந்து போக போறேன். நாங்க சேர்ந்தாதான் எங்க காதல் சேர்ந்துருச்சுன்னு இல்ல, மனசளவுல என்னைக்கா இருந்தாலும் என் சாம் எனக்கு தான். நாம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. என் கழுத்துல அருண் விருப்பம் இல்லாம தாலி கட்டினாலும் எனக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு தானே சேலரி போட்டோன்னு இந்த கடன் எல்லாம் அருணுக்கு கொடுத்து முடிச்சிடலாம். ஏய், என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அத்தான், அட, இன்னும் உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கு போல. இதுக்கு தானே என்ன வேண்டாம் வேண்டான்னு தூக்கி போட்டேன்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதா இருக்கும். ஆனா அவன் உன் கழுத்துல தாலி கட்டினது ஏற்கனவே நீங்க 2 பேரும் பேசி முடிச்சு வச்சு பண்ணது மாதிரி தானே இருக்கு. பரவாயில்லையே, 2 கையிலையும் தூக்க முடியாத அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிருக்க. வசதியான வாழ்க்கை, பணக்காரன் வீட்டு பணம், நல்லா விளையாடுது போல. இல்ல அத்தான், இது இதுக்கு தானே என்ன வேண்டான்னா. பரவாயில்லையே, நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வசதியான ஒருத்தன் கிடைச்ச உடனே ஆமா பணத்துக்காண்டி நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்படியெல்லாம் இல்லத்தான். அருண் என் கழுத்துல உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் தாலி கட்டினாரே தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல. ஓ, உன்னை ரொம்ப தெரிஞ்சவன் நான். என் கையால தாலி வாங்கிக்கிறதுல உனக்கு அவ்வளவு வலி. ஆனா முன்ன பின்ன தெரியாதவன் பணக்காரன் தெரிஞ்சதான். ஆமா எனக்கு புரியல, நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்றவளா? இதெல்லாம் பாக்கும்போது நீ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? டேய், ஏன் பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்க போறியா? டேய், நீ என் வழியில தேவையில்லாம கிராஸ் ஆயிட்டே இருக்க. மவன, உனக்கு அன்னைக்கு நான் போட பத்தாது போல. அப்புறம் நீ இந்த மால்குள்ள நிக்கிறத நான் எப்பவோ பாத்துட்டேன். அதனாலதான் அவ ஷாப்பிங் பண்ணும்போது அவ கூட இல்லாம ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 2 மினிட்ஸ் கேப் கிடைச்சா போதுமே. டேய், ஆமா, அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட ஒரு மால்ல நின்னு தப்பா பேசினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? இப்ப போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? தேவையில்லாம என் வழியில நீ கிராஸ் பண்ணிட்ட. இதுக்கான விளைவை நீ சந்திச்சே தீர்வ. அது அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் ஏன் ஒய்ஃப பார்த்து அவ எப்படிப்பட்டவா, அவளை பத்தி ஏதாவது பேசி நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச அடிக்கலாம் மாட்டேன், தொலைச்சிருவேன். இவர் எப்ப வந்தாரு? போலாம் வா. அப்பா மாமா குந்தும் போக்கு. ஐயா, நீ இன்னமா அன்பு மாமா கல்யாணத்துல இருந்து வெளிய வரலையா? அப்பா மாமா குந்தும் போக்கு. அது வந்து ஸ்னோ ஸ்ருதி ஆண்டி ரொம்ப கெட்டவங்களாம். எங்க அம்மாவை காபி போட சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஏக்கு காபி? நீ இப்பதானே காபி குடிச்ச? ஸ்ருதி ஆண்டி எங்க அம்மா கிட்ட காபி போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதான் ஸ்ருதி ஆண்டி ரொம்ப மோசங்கிறதுனால இனியாத்தையே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம். எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா கிட்ட ஸ்ருதி ஆண்டி சும்மா காபி போட்டான்னு கேட்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். அப்பனா ஸ்ருதி ஆண்டி நல்லவங்களா இருந்திருப்பாங்களாம். அப்படியா? அப்படிதான். அதனாலதான் அன்பு மாமாக்கும் ஸ்ருதி ஆண்டிக்கும் கல்யாணமே நின்னுட்டு. அப்ப டும் இனிமே சாமன் கேட்க இனி அத்தைக்கும் இயாத்த டும் போட்டோம் அங்க இருக்கு. ஐயா, இனியாத்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் நீ எப்படி டும் போட்டோ பாப்பா? இயாத்த அப்பு மாமா டும் அங்க இருக்கு. பாப்பாமா சித்தி மத சித்தி. என்ன நிலாக்ஷா, நான் என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கா? நீங்க அத கவனிக்காம என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதோ தாட்ல இருந்துட்டேன் நிலாக்ஷா. என்ன சொன்னா? இவன் இருக்கால எங்கேயோ அன்பு மாமாக்கும் இனியா அத்தைக்கும் டும் போட்டோ பார்த்தாலாம். வாங்க பாப்பமான்னு கேட்டான். ஏக்கா அப்ப மாமா டும் போட்டோ அங்க இருக்கு. பாப்பாமா எடி உன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அதான் சாமன் கேட்டா இனியாத்தைக்கு தான் கல்யாணம். யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க டும் போட்டோ தான் இருக்கும். இனியாத்தையும் அன்பு மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஈக்கே குத்திடும்ல ஈக்கே. இது வாய் மூடுறீ. என்னத்தையாவது உளறிக்கிட்டே இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனா நான் இல்லனாலும் ஒண்ணும் இல்ல. தாத்தா கூட போனாலும் ரெடி, சஞ்சய் மாமா பிரியாத்த கூட போனாலும் ரெடி. வா, அது என்ன இருக்கு அந்த டும்டும்ல? ஒரு கல்யாணம் நடந்ததா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு எது பிடிக்காதோ அதை பார்க்கணும்னு இவளுக்கு ஒரு ஆசை. நீ கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு இனியாத்தையும் அன்பு மாமாவையும் பிடிக்கும்ல, அதான் அவங்க 2 பேர் போட்டோ இருக்க மாதிரி கனவு கண்டிருப்பேன். அங்க ஈக்கே இவன் நிறுத்த மாட்டா போல சித்தி. மியாவ். மியாவ் 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 மியாவ். என்ன இங்க மியாவ் ஒரு சந்தோஷமா இருக்கு போல. கீக்கி பாமா போலாமே. அங்கிள் எங்க உட்கார வைப்பேன்? கீக்கியா நீ ஏன் டெய்லி உன் கீக்கில என்ன கூப்பிடுற? டாக்டர் ஸ்லோ கீக்கில நீங்க போனீங்கன்னா குண்டக்க மண்டக்கன்னு கீழே விழுந்துருவீங்க. பாத்தியஸ்னோ, உன் கீக்கில நான் வந்தேன்னா குண்டக்க மண்டக்கன்னு கீழே விழுந்துட வேண்டியதான். நம்ம அங்கிளோட கீக்கில போலாம், சரியா? அம்மா அதான் அவளை அங்க எங்கன்னு கூட்டு போய் பழக்கி விட்டுட்டீங்களா? அம்மேரி இனி இருக்க மாட்டாங்க பாருங்க. அட
கேம்பே முடிய போகுது. முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் என்னங்க, கொஞ்ச நாளையில உங்க ஸ்னோ என்னையே மறந்துடுவா. ஆமால. என்ன, அதுக்கு முன்னாடி நான் நினைச்சதை முடிஞ்சிட்டா சரி. என்ன நினைச்சீங்க? இல்ல நான் எதுவும் நினைக்கல. உனக்கு வர வேலை இல்ல. என்ன மது, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுத்துருந்தேன், எல்லாம் முடிச்சிட்டீங்க போலாம். ஆமா, முடிச்சு உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டானே. பார்த்தேன். அப்புறம் என்ன? ஏன் மது, நீங்க ஸ்னோக்காக ஏதாவது வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. சம்பந்தமே இல்லாம வேலை பார்க்கறதுக்கு நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சதுக்கான வேலைய ஏன் நீங்க பார்க்க கூடாது? நீங்க நினைக்கிறது நடக்காது. ஏன், தோத்துருவீங்கன்னு பயமா இருக்கா? நீங்க தோத்து போகும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. மது, நீ இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்காம நான் போக மாட்டேன். இந்த கேம்ப் முடியும்னா நீ தூக்கி போட்ட ஸ்டெதஸ்கோப்ப கழுத்துல மாட்டுவ. அதுக்கப்புறம் அது உன் கழுத்துல இருந்து இறங்கணும்னு நீ எப்பவும் நினைக்க மாட்ட. மத்த எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி நீயே சந்தோஷமா இருப்ப மது. நீ நான் காதலிச்ச பொண்ணு. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது மாதிரி எல்லாம் நீ சந்தோஷமா இருப்ப. கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் வருகிறில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். நேற்றுக்கு சரண் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். மது மேல உனக்கு இருக்க விருப்பத்தினால தான் நீ இவ்ளோ பண்ற அப்படின்னு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் போதே நீ உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் நினைச்சேன். உண்மையான காதலுக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது மது. என்னோட காதலும் அப்படிதான். என்னைக்காவது உன் மனசு மாறுச்சுன்னா ஒன்ன மட்டும் இல்ல, ஸ்னோவே என்னோட முத குழந்தைய ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். இவன் கண்ணாலேயே நம்ம பாடம் நடத்திடுவான் போல இருக்கேன். டேய் டேய் மித்ரன், டேய் மது, நீ எப்ப இங்க வந்த? டேய் குரங்கு, மதுவா ஆதியா? ஆமா மித்ரன், நீங்க என் கூட பேசிட்டு இருந்ததுல ஆதிங்கிற பேரை மறந்து மித்ரன்னு கூப்பிட்டுட்டீங்க. ராங் டைம்ல வந்துட்டேன் போலயே. இவன் கண்ணாலேயே பாடம் எடுத்துட்டு இருக்கான். அவன் பேரை மாத்தினா அதுல ஒரு லாஜிக் இருந்து என்னமோ பண்றாங்கப்பா. டேய் கார்க்கு எங்க இருக்கு? கீயா? கீ டேபிள் மேலதான் இருந்து. இது அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கலாம்லாம். அப்புறம் மித்ரன், நான் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். டேய், நானே இங்க 10 நாளைக்குள்ளதான் இருக்க போறேன். அது வரைக்கும் என் கூடயே நீ இருக்கணுங்கிறதுக்காக நான் போறது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போறேன்னு நான் சித்திட்ட பேசிட்டேன். அதனால தம்பி, நீ இங்க இருந்து எங்கேயும் நழுவ முடியாது. இவன் எங்க போறான்? எங்க போற வித்யா? சாரி எல்லாம் கட்டியிருக்க? ஓகே தானே? அழகா தான் இருக்க. ஆனா உனக்கு தான் இதெல்லாம் தெரியாதே. அது இனியாதான் கட்டி விட்டான். ஓகே தானே? ஓகே தான். ஆனா இப்ப நீ எங்க கிளம்புற? என்ன ஸ்னோ? அழகா இருக்கனா? எங்க போற வித்யா? என் ஃப்ரெண்டோட அக்காக்கு மேரேஜ், அதான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? எதுல போவ? அன்பு வேற வீட்ல இல்லையே. ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஆதி, நீ எங்க போயிட்டு இருக்க? அதான் மித்ரன் அவங்க சொன்னாங்களே, அந்த சீனியர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஓ, நீ அந்த கல்யாணத்துக்கு தான் போறேன்னா வித்யாவை நீயே கூட்டு போலாம்ல. அவங்க வரதா இருந்தா எனக்கு ஓகே தான். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் தாத்தா கிட்ட பேசுறேன். அப்போ நான் ஆதி சார் கூடயே போறேன். நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ வித்யா. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். படிக்கும்போது எப்படா படிச்சு முடிப்போம் அப்படின்னு தோணும். ஆனா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சிம்மாசனம் நமக்கு ஒரு தடவையாவது கிடைக்காதான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும். நீ வேற இப்ப படிச்சு முடிக்க போற, ஃபைனல் எக்ஸாம் வேற வருது. ஆமாக்கா, எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டேனா அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நினைச்சதெல்லாம் பண்ண போறியா? நீ நினைச்சத பண்றதுல உன் படிப்பு எந்த இடத்துல தடையா இருக்கு? அதானே. இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? சில நேரம் இவ பார்வையே சரியில்லை. ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா காலேஜ்ல அவ்வளோ நல்ல பிள்ளையா பாடம் எடுக்கும் போதும் கிளாஸ மட்டும் கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அமைதியா இருக்கா. எதுவும் கேட்கவும் முடியல. இப்ப வரைக்கும் நம்மள பார்த்துதான் பதில் சொல்லிட்டு நின்னா. ஒருவேளை சுரேஷ் விஷயத்துல ஹெல்ப் பண்ணதுனால நம்ம மேல கொஞ்சம் மரியாதை கூடியிருக்குமோ? இந்த பார்வைக்கான அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்க முடியல. என்ன? படிக்கும்போது எந்த விதத்திலயும் கவனத்தை சிதற விடக்கூடாதுன்னு ஆதி சார் நிறைய இடத்துல எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஓஹோ. சோ நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிறது வரைக்கும் என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. இனி எக்ஸாம் எழுதவே போறேன், இப்ப சொல்லலாம்ல. அதை எழுதி முடிச்சிட்டு யாரும் லாஜிக் பேசாத டைம்லயே பார்த்து சொல்றேன். யாரும் லாஜிக் பேசாத டைமா? என்ன ஸ்னோ? இப்ப டும் டும் இல்ல, அப்புறமா. நமக்கு தான் ஏதாவது சொல்ல வராளா?
சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் ஸ்னோ, சித்தி எக்ஸாம் எழுதி முடிச்சதா சித்தி மனசுல என்ன இருக்குன்னு நான் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேனா? விஜய் சித்தி, ஆனா நீங்க சரியான கேடின்னு நிரூபிச்சிட்டீங்களா? என்ன நிலாக்ஷா? அவளே ஒழுங்கா பேசிக்கிட மாட்டா. அவ 40 நாள் சொன்னாதான் நமக்கு எப்பவாவது புரியும். அதானே, அப்புறமா கண்டுபிடிச்சுக்கோங்க நீங்க. சரிம்மா, நீ இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வா. சார் போலாமா? போலாம்.